Hello children, welcome back to our channel Rimika's Theory. நம்ம வந்து CBSE Maths Grade 6 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Classics Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 11.4 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ அதில் ஏ சம் பாருங்கள். டேக் சரிதாஸ் ப்ரெசன்ட் ஏஜ் டு பி ஒய் இயர்ஸ். ஸோ சரிதாவோட ப்ரெசன்ட் ஏஜை நம்ம என்ன கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒய் இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி ஹர் ஏஜ் 5 years ஃப்ரம் நவ்? வாட் வில் பி ஹர் ஏஜ் 5 years ஃப்ரம் நவ்? ப்ரெசண்ட்டாக வந்து ஒய் இயர்ஸ் இருக்குது. ஸோ 5 yearsக்கு அப்புறமா எவ்வளோ ஏஜ் இருக்கும்? ஒய் ப்ளஸ் 5. ஒய் ப்ளஸ் 5. ஓகேவா? கரண்ட் ஏஜ் வந்து ஒய். ஆஃப்டர் 5 years கழிச்சு அவளுக்கு இந்த ஒய்லேருந்து 5 years அதிகமாக இருக்கும். இப்போ ஒய் ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். வாட் வாஸ் ஹர் ஏஜ் 3 years பேக்? 3 yearsக்கு முன்னாடி அவளுக்கு என்ன இருந்திருக்கும்? ப்ரெசண்ட்டாக அவளுக்கு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. 3 years பேக்னா ஒய் மைனஸ் 3. ஒய் மைனஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. சரிதாஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் 6 times her ஏஜ். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்? ஸோ சரிதாவோட ஏஜ் என்னது? கரண்ட்டாக ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? ஒய். ஸோ கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து 6 times her ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6y. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. கிராண்ட் மதர் இஸ் 2 years younger than கிராண்ட்ஃபாதர். வாட் இஸ் கிராண்ட் மதர்ஸ் ஏஜ்? ஸோ நமக்கு கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து தெரியும். என்னது? 6y. அதுலேருந்து 2 years எங்கராக இருக்காங்க. யார்? கிராண்ட் மதர். ஸோ அப்போ என்ன வரும்? 6y minus 2. ஸோ இதுதான் வந்து கிராண்ட் மதர்ஸ் ஏஜ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்க. சரிதாஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் 5 years more than 3 times சரிதாஸ் ஏஜ். வாட் இஸ் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ்? ஸோ நமக்கு சரிதாஸ் ஏஜ் வந்து என்ன தெரியும்? ஒய் இயர்ஸ்ன்னு தெரியும். ஸோ அவங்க ஃபாதர்ஸ் ஏஜ் தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 5 years மோர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 5 இருக்கும். மோர் தென் 3 times. ஸோ 3 times அப்படி சொல்லியிருக்காங்க. 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போது 3y. இப்போ 3y ப்ளஸ் 5 தான் வந்து ஃபாதர்ஸோட ஏஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஹால் இஸ் 4 meters less than 3 times the breadth of the hall. வாட் இஸ் த லென்த் இஃப் த பிரெத் இஸ் b meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹால் இருக்குது. அதோட பிரெத்து வந்து நமக்கு b meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரெத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? b meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த லென்த்? ஸோ லென்த்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஹால் இஸ் 4 meters less than 3 times the breadth of the hall. ஸோ நமக்கு பிரெத் வந்து என்னது? b வந்து 3 times சொல்லியிருக்காங்க. 3 times the breadth of the hall சொல்லியிருக்காங்க. அப்போ 3b. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4 meters less கொடுத்துருக்காங்க. அப்போ 3b minus 4 meters. ஓகேவா? ஸோ யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ செகண்ட் சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஹேஸ் ஹைட் h சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு 3D ஷேப்பில் தான் எடுக்கணும். ஹைட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 3 axis வருது. XYZ 3 axis வந்துச்சுன்னா, அதாவது லென்த் பிரெத் ஹைட் இந்த 3 இதுவுமே வந்துச்சுன்னா அது ஒரு 3D ஷேப். ஸோ நம்ம வந்து ஹைட் வந்து h சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ், இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஹைட் வந்து நம்ம h சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு h சென்டிமீட்டர். இட்ஸ் லென்த் இஸ் 5 times the height and breadth is 10 centimeter less than the length. Express the length and breadth of the box in terms of the height. ஸோ லென்த்தும் பிரெத்தும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க in terms of height. ஸோ இது நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் லென்த் இஸ் 5 times the height ஸோ 5 times the height சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட் நமக்கு என்ன தெரியும்?
h and 5. So length is 5h. 5h centimeters. ஸோ யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரெத் கண்டுபிடிங்க. பிரெத்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணுங்கள். Breadth is 10 centimeter less than the length. So 5h minus 10 centimeter. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ப்ராக்கெட் போடுங்க. யூனிட் போடுறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் போட்டுட்டு யூனிட் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். மீனா, பீனா, லீனா ஆர் கிளைம்பிங் த ஸ்டெப்ஸ் டு த ஹில் டாப். ஸோ ஹில் டாப் இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து போகிறாங்க, ஸ்டெப் பண்ணி போகிறாங்க. ஸோ மீனா இஸ் அட் ஸ்டெப் எஸ், பீனா இஸ் 8 steps ahead அண்ட் லீனா 7 steps behind. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மீனா வந்து மிடில் இருக்காங்க அப்படின்னு. கரெக்டாக? ஸோ மீனா வந்து இங்கே இருக்கிறாங்க, பீனா வந்து 8 steps ahead போயிட்டாங்க. ஸோ இவங்களோட 8 steps தள்ளி போயிட்டாங்க. ஸோ இது வந்து யார்? பீனா. அண்ட் ரிமைனிங் இருக்கிறது பிஹைண்டில் 7 steps பிஹைண்டில் இருக்கிறது லீனா. ஸோ இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மீனா வந்து மீனா இஸ் அட் எந்த ஸ்டெப்பில் இருக்காங்க? எஸ் ஸ்டெப்பில் இருக்காங்க. பீனா இஸ் 8 steps ahead. ஸோ இவங்களோட 8 steps முன்னாடி போயிட்டாங்க. யார்? பீனா. ஸோ அப்போ இவங்களோட ஸ்டெப் வந்து எஸ் ப்ளஸ் 8. நெக்ஸ்ட் லீனா வந்து 7 steps பிஹைண்டில் இருக்காங்க. ஸோ எஸ் மைனஸ் 7. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பீனா எங்கே இருக்காங்க? வேர் ஆர் பீனா அண்ட் மீனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீனா அண்ட் மீனா எழுதுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பீனா எங்கே இருக்காங்க? எஸ் ப்ளஸ் 8 steps. மீனா எங்கே இருக்காங்க? எஸ் ஸ்டெப்ஸ். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் கேட்குறாங்க நமக்கு. டோட்டல், therefore total number of steps using s. ஸோ எஸ் அப்படின்றது வந்து யார்? மீனா. ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு த ஹில் டாப். ஸோ இங்கே இருந்து ஹில் டாப் போகணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா total number of steps to the hilltop is 10 less than 4 times what Meena has reached. Meena எங்க ரீச் பண்ணியிருக்காங்க? எஸ்க்கு ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 10 less than, ஸோ எஸ் மைனஸ் 10, 4 times, ஸோ 4s. ஸோ 4s மைனஸ் 10 steps. ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸிங் எஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். எ பஸ் ட்ராவல்ஸ் அட் v km/h. ஸோ அதாவது 1 hour per hour அப்படின்றது 1 hour. 1 hourக்கு வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணுது பஸ் வந்து? v கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது. இட் இஸ் கோயிங் ஃப்ரம் தாஸ்பூர் டு பீஸ்பூர். ஸோ இதுதான் வச்சுக்கோங்க, இது வந்து தாஷ்பூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து டெஸ்டினேஷன். எங்கே போகுது? பீஷ்பூருக்கு போகுது. பீஷ்பூர். ஓகேவா? ஸோ தாஷ்பூர்லேருந்து பீஷ்பூருக்கு போகுது. ஆஃப்டர் த பஸ் ஹேஸ் ட்ராவல் 5 hours, பீஷ்பூர் இஸ் ஸ்டில் 20 km அவே. ஸோ 5 hours ட்ராவல் பண்ணோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல பஸ் ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 hours கழித்து இந்த இடத்துல ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இது என்ன பிளேஸ்ன்னு சொல்லலை, இங்கேருந்து நமக்கு பீஷ்பூருக்கு ரீச் பண்ணுறதுக்கு 20 km அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 20 km இருக்குது இந்த இடத்துல இருந்து பீஷ்பூருக்கு ரீச் பண்ணுறதுக்கு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தாஷ்பூர் டு பீஷ்பூர்? அப்போது தாஷ்பூரில் இருந்து பீஷ்பூருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம வியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ரெஸ் இட் யூஸிங் வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து distance from, therefore distance from Dashpur to Bishpur தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், 1 hourக்கு v கிலோமீட்டர். அப்போது நமக்கு 5 hours ட்ராவல் பண்ணிட்டோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம்? 5v கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். வெரி குட். அப்போது 5v. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5v ட்ராவல் பண்ணியிருப்போமா?
5v. அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு இன்னும் இருக்குது பீஷ்பூர் ரீச் பண்ணணும்னா 20 கிலோமீட்டர். அப்போது 5v + 20 கிலோமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு வந்து டோட்டல். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5v நான் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 5v + 20 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த டாஷ்பூர்லேருந்து பீஷ்பூருக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? Question number 2 பாருங்கள். Change the following statements using expressions into statements in ordinary language. ஸோ நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆர்டினரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் சலீம் ஸ்கோர்ஸ் 6 runs in a cricket match. நலின் ஸ்கோர்ஸ் R + 15 runs. ஸோ ஆர்டினரி லாங்குவேஜில் எப்படி எழுதலாம்? நலின் ஸ்கோர்ஸ் 15 runs more than சலீம் எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏசம் பாருங்கள். A notebook cost ₹p. A book cost ₹3p. அதாவது நோட்புக்கோட காஸ்ட் வந்து p இருக்குது, புக்கோட காஸ்ட் வந்து 3 times, அதாவது 3 மடங்கு அதிகமாக இருக்குது புக்கோட காஸ்ட்டு. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், A book cost 3 times the cost of a notebook. The cost of a notebook. ஓகேவா? புக்கோட காஸ்ட் வந்து 3 times இருக்குது, நோட்புக்கோட காஸ்ட்லேருந்து 3 times இருக்குது. நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். டோனி புட்ஸ் q marbles on the table. ஸோ டோனின்றவங்க வந்து ஒரு டேபிளில் வந்து q marbles வந்து போடுறாங்க. அவங்கக்கிட்ட டோட்டலாக அவங்க பாக்ஸில் எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருக்காங்க? 8 மார்பிள்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து சம் மார்பிள்ஸ் எடுத்து டேபிளில் போடுறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? Tony's box contains, அதாவது டோட்டலாக அவர்கிட்ட 8 மார்பிள்ஸ் இருக்குது. ஸோ டோனிஸ் பாக்ஸ் contains 8 times the marbles on the table. The marbles on the table. ஏன்னா நம்ம டேபிளில் வந்து எவ்வளோ மார்பிள்ஸ் போட்டிருக்கோம்? q மார்பிள்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? டோனிக்கிட்ட வந்து 8 மார்பிள்ஸ் இருக்குது, 8 மடங்கு அதிகமாக இருக்குது. அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு q எடுத்து தான் நம்ம டேபிளில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். Our class has n students. The school has 20 n students. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? ஒரு கிளாஸில் n ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹோல் ஸ்கூல் பார்க்குறப்ப 20 n ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? Total number of students in the school is 20 times. ஏன் 20 times போடுறோம்? 20 n ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 20 times that of a class. ஸோ ஒரு கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? n ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹோல் ஸ்கூல் பார்க்குறப்போ 20 n இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். ஜக்கு இஸ் z years old. His uncle is 4z years old. And his aunt is 4z - 3 years old. ஸோ ஜக்குவோட ஏஜ் வந்து z, அங்கிளோட ஏஜ் வந்து 4z, ஆண்ட்டோட ஏஜ் வந்து 4z - 3. ஸோ அதை எப்படி எழுதலாம்? Jaggu's uncle is 4 times older. ஏன் ஓல்டர் போடுறோம்? ஜக்குவை விட அவர் பெரியவராக இருப்பார். ஸோ 4 times older தென் ஜக்கு. ஸோ இதில் நான் ஜக்கு வந்து தனியாக சொல்லலை, அங்கிள் சொல்கிறப்ப ஜக்குவோடது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நமக்கு கவர் ஆயிடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜக்குவோட அங்கிளை சொல்கிறப்ப ஜக்குவோட ஏஜ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம ஆண்ட்டை சொல்லுவோம். Jaggu's ஆண்ட் எப்படி இருக்காங்க? is 3 years younger
அங்கிளை விட 3 இயர்ஸ் எங்கராக இருக்காங்க, -3. ஸோ 3 இயர்ஸ் எங்கர். ஸோ ஜக்கூஸ் aunt is 3 years younger than his uncle. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள். In an arrangement of dots there are or rows. Each row contains 5 dots. ஸோ இங்கே எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கல, நம்ம எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதணுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு டாட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஆர் ரோஸில். ஒரு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டாட்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எழுதலாம்? 5R எழுதலாமா? ரூல் வந்து 5R அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? The total number of dots is 5 times. Yes, நமக்கு 5R தானே சொல்லியிருந்தேன். ஸோ 5 times the number of rows. The number of rows. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டினரி லாங்குவேஜில் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஏசம். இது எல்லாமே நீங்களாக வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிவன் முன்னூஸ் ஏஜ் டு பி எக்ஸ் இயர்ஸ். ஸோ முன்னூஸ் ஏஜ் வந்து எக்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கேன் யூ கெஸ் வாட் x-2 மே ஷோ? ஹிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? முன்னோட எங்கர் பிரதராக இருக்கலாம். ஸோ முன்னுக்கு வந்து எக்ஸ் இயர்ஸ்னால் முன்னோட எங்கர் பிரதர் வந்து ஒரு டூ இயர்ஸ் சின்னதாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அது வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ கெஸ் வாட் x+4 மே ஷோ? என்ன கெஸ் பண்ணலாம்? ஓல்டர் பிரதர் இல்லை ஓல்டர் சிஸ்டர் அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். வாட் 3x+7 மே ஷோ? மேபி யாராக இருக்கலாம்? ஃபாதராக இருக்கலாம், இல்லைனா மதராக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிசம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிசம் பாருங்கள். கிவன் சாராஸ் ஏஜ் டுடே பி ஒய் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாராவோட ஏஜ் வந்து டுடே வந்து ஒய் இயர்ஸ் இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சர் இல்லை அவங்களோட பாஸ்டில் எப்படி இருந்திருக்கும்? அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், பாஸ்டில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணணும். ஸோ y+7ன்றது என்ன சொல்லலாம்? ஆஃப்டர் 7 years. ஆஃப்டர் 7 years அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்கும், எவ்வளோ ஏஜ் இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். y-3ன்றது 3 years ago. 3 years பிஃபோரில் அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும். y+4 1/2 அப்படின்றது 4.5 years. இப்போ இருந்து 4.5 years கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன சொல்லலாம்? பிஃபோர் 2.5 years. ஸோ இப்போ இருந்து பிஃபோர் 2.5 yearsல உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். கிவன் யங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் லைக் ஃபுட்பால். ஸோ ஒரு கிளாஸில் வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்பால் பிடிக்குது. வாட் மே 2n ஷோ? வாட் மே n/2 ஷோ? ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபுட்பாலை தவிர வேறு ஏதாவது கிரிக்கெட், பாஸ்கெட் பால் அந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து எனக்கு கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.